எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ஜெஃப்ரியோடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பறிக்கப்படுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததில்ல, அது உள்ளே டிஸ்கஷன் போயிட்டு இருந்தால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் நல்ல கிளாரிட்டியான பிளேயர்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ண முடியுது, நம்மளுடைய மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. மறந்துடாம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மக்களே, திருப்பி கேட்க மாட்டேன், ப்ளீஸ் கொஞ்சம் அதை மட்டும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் ஒர்ஸ்ட்டு பெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் ரொம்ப லீடிங்கில் இருந்தாங்க. முத்துக்குமரன் அடுத்த இடம், அடுத்து விஷால். பட் முத்துக்குமரன் தான் நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலி கம்பேர்ட் டு ஜாக்லின் நான் பெஸ்ட்டாக பார்க்குறேன். முத்துக்குமரன் அடுத்து தான் ஜாக்லின் வருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு 3 வாரம் கொஞ்சம் தோண்டிட்டாங்க, ரொம்ப ட்ராக் மாறிட்டாங்க. அதாவது முத்துக்குமரன் தோண்டு போய் கொஞ்சம் மங்கினார். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த 6 வாரம்க்கு அப்புறம் 6 வாரம் நீங்கள் கேட்டிங்கன்னா முத்துவும் ஜாக்லின் ஈக்குவலாக தான் சொல்லுவேன். அந்த 6 வாரம் அடுத்து பிளேயில் முத்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டு, அதாவது லோவாக வந்தாலும் அவன் அப்பர் ஹேண்டு தான். அதுக்கடுத்து ஜாக்லின் அவனோட லோவாக போயிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ முத்து ஜாக்லின் தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து யாரையும் வரிசைப்படுத்த நானும் விரும்பலை. அதே மாதிரியே உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் விரும்பிட்டாங்க. தட் இஸ் குட். பட் என்னன்னா, குறுக்க கௌசிக்கு வந்த மாதிரி 6ல் இந்த ராணுவ சொல்ல முடியாது. இந்த ஒரு ரெண்டு வாரங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்து டிசைட் பண்ண முடியும். நான் அந்த ஒரு இதுலேயும் ஹோப்பில் வச்சுருக்கேன். சரியா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 5 எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன், ஜாக்லின், அப்புறம் ராணுவ கண்டிப்பாக இருப்பான்னு தோணுது. ஏன்னா விஜய் டிவியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அவனை எங்கே இருக்கான், அங்கே ஏன்னா ஃபன் பண்ணுறான், நேச்சுரலாக இருக்கான், நார்மலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் போகிறான். இன்னொன்று சௌந்தர்யா கண்டிப்பாக வருவாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சவுண்டுக்கு ஓட்டு இருக்குது. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிஆர் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பரவாயில்ல அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ 4 இதில் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறவன் ஒருத்தன் வருவான், 5வது ஆள். அது யாராக இருக்கட்டும், இந்த 4 கன்ஃபார்மு. அது போக 5 பார்த்தீங்கன்னா அது தீபகா இருக்கலாம், அது அருணா இருக்கலாம், அது விசாலா இருக்கலாம், அது யாராக கூட இருக்கலாம். சரிங்களா? ஆனால் சவுண்டு அந்த 4, 5ல் மட்டும்தான் எனக்கு சேஞ்சு. 3 நான் சொல்லிட்டேன். ராணவ் கண்டிப்பாக இருப்பான், ஜாக்லின் கண்டிப்பாக இருப்பான், முத்து கண்டிப்பாக இருப்பான். அந்த 3 பேர் அசைக்க முடியாது. அதுக்கு மேலே வர்றவங்க ஒன்று டிக்கெட் டு ஃபினாலே வின்னராக இருப்பான், இன்னொன்று தீபக்கு, சவுண்டு, இந்த மாதிரி ஆட்களில் வருவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் தோணுது இந்த கேமோட டைமென்ஷன் பார்க்கும் பொழுது. ஸோ நீங்கள் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, அது பார்த்துக்கலாம். இப்போது முத்துக்குமரனுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொண்ணுங்களும் நிறைய ஓட்டு போட்டாங்க. ஆனால் பசங்க கிட்டத்தட்ட 2 பேர் தான் போட்டாங்க. சத்யா அவன் மட்டும்தான் போட்டான்னு நினைக்கிறேன். சத்யாவும் இன்னொருத்தன் யாரோ போட்டாங்க. 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்டாங்க. ரொம்ப அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொன்னேன். ரயான் போய் கேட்குறான். ரயான் டேய் உனக்கே தெரியும் கேமு, நான் ஒன்று தான் நினைக்கிறேன், பட் அதெல்லாம் காட்ட முடியாதுடா, கேம் விடாது அப்படின்றான். சரி புரிஞ்சிருச்சுடா எனக்கும், ஆனால் நீ நினைக்கிறல்ல அப்படின்றான். அது கண்டிப்பாடா, நீ இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு போடுறேன் டப்புன்னு. சரியா? ஸோ அங்கே முத்துக்குமரன் கொஞ்சம் அப்பா ஏதோ ஒன்று நம்ம திருப்தியாக நம்ம விளையாண்டோம், நமக்கான இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது முத்துவும் மஞ்சரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, என்னப்பா எல்லாம் ஜெஃபுக்கு விட்டா கப்பையே தூக்கி கொடுத்துருவாங்க போல், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க, அவனுக்கு எல்லாம் ஜாலியாக இது பண்ணுறாங்க என்னன்றாங்க. உடனே அதுவும் சரிதான், ஏன்னா அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு அவனுக்கு கிடைச்சது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக, அது டிசர்வ்டான ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சேதனன்ற நீ இப்பெல்லாம் ஓப்பனாக சொல்லிடாத, ஏன்னா அவன் ஏதோ பண்ணுறான், ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றான். இல்லை எனக்கு தோணுது அப்படின்னா, தோன்றது நீயே வச்சுக்கோன்றாங்க. அப்போ மஞ்சரிக்கு தோணுது, நம்ம முத்துக்கும் தோணுது, ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தகுதி இல்லாத ஒரு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்ட்டு. ஸோ ஆனால் தெரிஞ்சும் அவங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் கேட்கணும். நான் நாளைக்கு கண்டிப்பாக அதை ஒரு ஃபஸ்ட்டு இதில் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிவ்யூவில் நம்ம போடுவோம்ல, அதில் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே பண்ணலைங்க ஜெஃப்ரி மேனேஜராக என்னங்க பண்ணா, ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். இது பயஸ்டாக இல்லையா? எப்படி மஞ்சரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிக் பாஸ் ஒரு குழப்பி விட்டு வச்சார்ல தகுதியான நபருக்கு, இல்லாட்டி விஷால் வாங்கிட்டு போயிருப்பான் போன வாரம் இந்த டாஸ்க்லங்க, டேவில் ஏஞ்சலில். யோசிச்சு பாருங்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ் பறிக்கணும் ஜெஃப்ரிக்கு. அப்படி பிக் பாஸ் பறிக்கலையா, சேதுபதியாச்சும் அதை பறித்து தகுதியான நபருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தீபக் ஆர் மஞ்சரிக்கு, இல்லை ஈவன் நம்ம அருண் கூட வழங்கிக்கிட்டோன்றேன். அவரே நல்லா பண்ணார் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.